வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 2 கப்புக்கு இந்த கப் அளவு பார்த்திங்கன்னா இந்த கப் அளவு நம்ம தண்ணி 2 கப் அளவு பொரியடலை. இப்போ நம்ம என்ன செய்ய ஆன் பண்ணிக்கிறோம். லேசாக கம்மியாக வச்சுருவோம் அடுப்பை, ஏன்னா பிடிக்கும். லைட்டாக வச்சு லைட்டாக எண்ணெய் எடுக்கணும். முதல்ல எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் வந்து கப்பளவு கொஞ்சமாக லைட்டாக 1/4 கப்பு, இப்போதைக்கு 1/4 கப்பு போடுறோம். 1/4 கப்பு போட்டு 1/4 கப்பு எண்ணெய் எடுத்துக்கிட்டோம். சூடாகுன்னு சட்டி சூடாகுன்னு அந்த எண்ணெயை லைட்டாக அப்படி பரவலாக ஊற்றணும். கப்பளவு பரவலாக ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் சூடாகணும். மாவு நம்ம வச்சுருக்க மாவை லைட்டாக வறுக்கணும். பொரியின மாவை இந்த 2 கப் அளவு தான் போட போகிறோம். நம்ம 2 கப் அளவு மிக்ஸி ஜாரில் அளந்து வச்சுருக்கோம். போட்டு நல்லா வறுத்துக்கணும். பொரியல மாவு நல்லா வறுத்து இப்படி கொஞ்சம் திரளலாம் வரும். உங்களுக்கு கோதுமை மாவு அதே கப் அளவு வச்சுருக்கேன். 1 கப் அளவு தான். பொரியல 2 கப்புனா கோதுமை மாவு 1 கப் அளவு. இது ரெண்டும் இப்படி கிளறி விட்டுக்கணும். கிளறும் போது உங்களுக்கு அதில் வந்து சீனி வந்து ஒரு 2 கப்பு. அந்த சீனி வந்து கொஞ்சம் இதாக தண்ணி அப்படி சிசுப்பாக வரும். உங்களுக்கு 2 கப்பு சீனி அளவு போட்டிருக்கு. கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டே இருங்க. நல்லா வறுந்து பால் இருக்குது. பால் 1 கப்பு. அந்த பால் வந்து 1 கப் அளவு. பால் 1 கப்பு ஊற்றிட்டு ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்டர் 1 கப்பு ஊற்றிக்கோங்க. அந்த சீனி பாகுக்கு பதில் நம்ம சீனி அப்படி போட்டு கிளறி இருக்கோம். 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா உங்களுக்கு குழம்பு வந்துருச்சா? உரலில் இடித்து வச்ச ஏலஞ்சுக்கு இது வந்து நயமானது. அந்த சக்கையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். அது சக்கையை எடுத்து உரம் வச்சுட்டு அந்த அல்வாக்கு ஒரு பொடி தூளுகளில் உங்களுக்கு மணத்துக்காண்டி வச்சுக்கணும். உரலை வச்சுட்டு போடுறோம். இப்போ கிண்டிக்கிட்டே வரும். சக்கரை பருப்பு சீனி முதலே போட்டாச்சு. இது ஒரு மாதிரி கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த கட்டி போடாமல் கிண்டணும். நல்லா திறந்து வரும். நல்லா தண்ணி பற்றினா காக்காட்டு தண்ணி வச்சுக்கலாம். இலஞ்சுக்கு போட்டுக்கணும்னா கட்டி போடாமல் கிண்டிக்கிட்டே வாங்க. கலந்து வாங்கும்போது கலருக்கு சேஞ்ச் பண்ணால் அல்வா கலர் என்ன கலரோ நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம இப்போ மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் கொஞ்சம் கிடைக்கணுங்களா? அல்வாக்குன்ற ஒரு கலர் வருங்க. அதனால் லைட்டாக போட்டால் போதும். அப்புறம் சும்மா வாடை வர ஆரம்பிக்கும். அதை நல்லா கிட்டி வர்ற வரைக்கும் ஒரு காப்பிக்கு எண்ணெய் வச்சுக்கணும். சீனி போட்டாச்சு. 3 தடவை
நல்லா உங்களுக்கு திரண்டு இப்படி நல்லா திரண்டு வரணும். நல்லா பதமாக வரணும். அல்வா நல்லா இப்படி வரணும். ஊற்றி வரும்போது நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் இருந்தால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி பிள்ளைங்களுக்கு வரவும் நல்லா வந்துருச்சா, உருண்டு கரண்டு வந்துருச்சுல. நல்லா உருண்டு கரண்டு வரும். அல்வா பருப்பு வரணும் உங்களுக்கு. நல்லா அப்படி கெட்டி பதமாக வரணும். இருக்கிறதே அப்படி சுற்றினா படிச்சு விட்டுக்கணும். நல்லா மாவு கொஞ்சம் நல்லா திரண்டு வருதான்னு பாருங்கள். நல்லா உருண்டையாக அந்த பதத்துக்கு வரணும். நல்லா சட்டியில் ஒட்டாமல் வரணும். அதுக்கு தான் நெய் விடணும். சட்டியில் ஒட்டாமல் இருந்தால் நெய் விடணும். அல்வா பரம்ப எண்ணெய் ஊற்ற ஊற்ற நெய் ஊற்ற ஊற்ற அது இந்த வந்துடுச்சு. போடலை கிண்டணும், பிடிச்சிரும். நல்லா லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் கூட்டு கொடுக்கும். இப்போ அல்வா செஞ்சாச்சு. ஒரு பிளேட்டில் அதுக்கு ஆஃப் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக ஆற விடணும். லைட்டாக ஆற விட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஒரு கரண்டியில் விட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே வாங்க. லைட்டாக எண்ணெயை கரண்டியில் எண்ணெயை தடவி அந்த அல்வா என்ன செய்யுங்க, ஆறுனாக அழகாக அல்வா நம்ம வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுறோம். அல்வாவை இப்படி பீஸாக வச்சுக்கணும். அந்த எண்ணெய் தடவினா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும். நல்லா ஒரு 3 கரண்டிக்கு எடுத்துக்கிட்டு இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. அழகாக பிச்சு சாப்பிடலாம். வாங்க, அல்வா ரெடி.